தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும் அப்பா. உன் வாயை விரிவாய்த்தர நான் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அப்படியே வாயை நிரப்பி நீர் பேசும். உடைய வார்த்தை என்னும் மன்னாவை கேட்கிற ஒவ்வொருவரும் உணர்வோடு அதை கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதான கிருபையை தாரும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வனாந்தர வாழ்க்கை. நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் இருப்போம், என்ன செய்வோம் என்பதையெல்லாம் தேவன் முன்குறித்திருக்கிறார். அதன்படி தான் அவர் நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கை வனாந்திரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அதை நம்முடைய தேவன் செழிப்பாக மாற்றுவார். அந்த தலைப்பில் நாம் தியானிப்போம். செழிப்பாக்கும் வனாந்திரம். முதல் தலைப்பு செழிப்பாக்கும் வனாந்திரம். அதுக்கு ஏசாயா 35:1-2. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். அது மீதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இந்த வாக்கு தத்தத்தில் 7 விதமான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆசீர்வாதம், நம்முடைய நிலம், வனாந்திரமான அந்த நிலம் எப்படி மாறுமா? வறண்ட நிலம் மகிழ்ந்து முதல்ல மகிழ்ச்சி அடையும். ரெண்டாவது, அந்த இடம் கழித்துனா சந்தோஷப்பட்டு புஷ்பத்தை போல செழிக்கும். முதல்ல வறண்ட நிலம் மகிழும், ரெண்டாவது கடுவழி கழித்து களிகூறும், மூணாவது புஷ்பத்தை போல செழிக்கும், நாலாவது அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். ரொம்ப சந்தோஷம் வந்தவுடனே அது என்ன செய்யுது? பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். 5, லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். இதுக்கு வனாந்திரமான அந்த வாழ்க்கைக்கு. 7வது, அவர்கள் கர்த்தருடைய எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இதுதான் ஆண்டவர் கொடுத்த, இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகணும்னா எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும்? வறண்ட நிலம் எப்படி மாறுது? செழிப்பாகும் இல்லையா? முதல்ல வறண்ட நிலம் மகிழும். ரெண்டாவது, அந்த இடம் கடு வழி, அதாவது நடந்து போக முடியாது. வெயில் ஜாஸ்தியாக இருக்கிற காலங்களில் அந்த மண்ணெல்லாம் கொதிக்கும். அந்த மாதிரி மணல் மேலே நடக்கிறது லேஸ் கிடையாது. அப்படியே கால் உள்ளே போயிட்டு வரும். அதனால் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நம்ம என்ன செய்யுமா? அந்த இடம் களிகூறுமா. மகிழ்ச்சினால் முதல்ல மகிழ்கிறதுனால நம்ம களிகூறுவோம். மூணாவது, அது புஷ்பத்தை போல செழிக்கும். அந்த வறண்ட நிலம் எப்படி மாறிடுது? செழிப்பான இடமாக மாறுகிறது. அது மிகுதியாய் செழிக்குமா. அப்போ நமக்கு எப்படி வரும்? ஆனந்த களிப்புடன் நாம் பாடுகிறவர்களாக மாறுவோம். அதை மாதிரி லீபனோனின் மகிமையும், அந்த இடம் எப்படி மாறுது? லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அடுத்தாப்புல அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை என்னதுன்னா, கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் அவர்கள் காண்பார்கள். இப்படி 7 ஆசீர்வாதங்களை இந்த நாளில் நம்முடைய வறண்ட நிலமாகிய நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்தில் ஆண்டவர் சொன்னதெல்லாம் கேட்டாங்க. அவரை மறந்து வேறு தெய்வங்களை அவர்கள் வணங்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் அவர்கள் மீது கோபமடைகிறார். கோபமடைந்து அசிரியர்களை இஸ்ரவேல் மேல் அனுப்பி அவர்களை சிறை கைதிகளாக மாற்றுகிறார்.
அப்போ அசீரியர்கள் இஸ்ரவேலரை தங்களுடைய சிறை கைதிகளாக மாற்றுகிறார். அப்புறம் அந்த இஸ்ரேல் தேசம் முழுவதும் நல்ல செழிப்பான தேசம் இல்லையா, அந்த தேசத்தில் இருந்த மரங்களை எல்லாம் வெட்டி அவங்கவுங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த செழிப்பான நிலத்தில் உப்பை விதைத்து அதை பாழ்படுத்த நிலம் பாழாக்கி விடுறது. கர்த்தரும் என்ன செய்யலை, மழையே கொடுக்கலை. இப்போ மழை பெய்யாதபடி தடுக்கப்பட்டது. அந்த பாலும் தேனும் ஓடுகிற இஸ்ரவேல் தேசம் வறண்ட தேசமாக மாறியது. ஏன்னா அவங்க கடவுளை மறந்தார்கள். எவ்வளவோ நன்மையை செய்த தேவனை அவர்கள் முற்றிலுமாக என்ன செய்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள். அப்போ தான் கர்த்தர் என்ன செய்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றி இந்த 7 ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுப்பதாக சொல்கிறார். வறண்ட வனாந்திர வாழ்க்கையை கர்த்தர் வாக்கு பண்ணினபடி செழிப்பாக்குகிறார். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் கழிக்கப்படும். அப்புறம் அந்த மக்களுக்கு என்ன செய்யப்படுவோம், அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நம்ம தேவனுடைய மகத்துவத்தை என்ன செய்கிறவர்களாக இருப்பார்கள், காண்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கை இப்படி ஒரு செழிப்பான வாழ்க்கையாக மாற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் 3. முதலாவது காரியம் என்னென்னா, தேவ பிரசன்னத்துக்குள் நாம் வர வேண்டும். அவருடைய பிரசன்னம் வரணும்னா நம்ம துதிக்கணும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நம்ம துதிக்கும் போது அந்த இடத்துல அவருடைய பிரசன்னம் முற்றிலுமாக வரும். இல்லாட்டா ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அந்த இடத்துலையும் கர்த்தருடைய பிரசன்னம் மீதியாய் கடந்து வரும். அப்போ பிரசன்னத்துக்குள் நாம் முதலாவது வர வேண்டும். 2வது, தேவனோடு ஒப்புரவாக்கி அவரது அன்புக்குள் நாம் திரும்ப வேண்டும். நம்ம பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று நாம் அவருடைய அன்புக்குள் நாம் வர வேண்டும். 3வது, தேவனுடைய வார்த்தையாகிய அவருடைய வேத வசனங்களை மற்றவர்களுக்கு விளக்கி கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம செய்யும்போது நம்ம கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் காண்கிறவர்களாக இருப்போம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது 3 காரியம். அவருடைய பிரசன்னத்துக்குள் வர வேண்டும், அவருடைய அன்புக்கு திரும்ப வேண்டும், 3வது அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு விளக்கி கூறி அதனுடைய கருத்தின்படி நடக்கும்படி சொல்லும் பொழுது கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தையும் மகிமையும் நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய வறண்ட வாழ்க்கை எப்படி மாறும், செழிப்பான வாழ்க்கையாக மாறும். 2வது, வனாந்தரத்தில் தேவனின் சத்தம். இதை நம்ம பார்க்கும்போது யோவான் ஸ்நானகனை தான் எப்படி சொல்கிறாங்க தீர்க்கதரிசிகள், வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவரின் சத்தம். இது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. எதை உரைத்தது? கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்க்கலாம். மாம்சமான யாவும் அதை காணும். தேவ மகிமை இறங்கும்போது அதை எல்லாரும் பார்ப்பாங்களாம். அப்படி ஒரு நிலையில் இருப்பாங்க. கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்தான் எங்கே சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயு, புதிய ஏற்பாட்டுக்கு திருப்புங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவி பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டாயிற்று என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டிருக்கல, ஏசாயா 40:5 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கேயும்
அந்த கூப்பிடுகிறவன் சத்தம் யார் என்றால் யோவான் ஸ்நானன். அவன் தான் என்ன வந்து சொல்கிறான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு. மேலும் மேலும் பாவம் செஞ்சு பாவத்தை கூட்டிக்கிட்டே கிடக்காதீங்க, பரலோகத்துக்கு போகவே முடியாது. அதனால் நீங்கள் எல்லாம் உங்கள் பாவத்தை என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி அறிக்கையிடும்போது மனம் திரும்புகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட மனுஷன் யார் தான், இவனே என்று சொல்லப்பட்டிருக்கு. யோவான் ஸ்நானன் தான் அந்த காரியத்தை செய்தார். இதே வார்த்தையை இயேசு கிறிஸ்துவும் உலகத்திற்கு வந்தபோது அவர் மத்தேயு 4:16-17 அவரும் சொல்கிறார், கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செப்லோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புரஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எப்படி நடந்தது? இயேசுவானவர் அந்த இடங்களுக்கெல்லாம் வந்தார். அது முதல் இயேசு என்ன சொல்ல ஆரம்பித்தார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். யோவான் ஸ்நானனை சிறைச்சாலையில் பிடிச்சு போட்டாச்சு. அப்போ கர்த்தர் தன்னுடைய வாயை திறந்து பேச ஆரம்பித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு. எப்படி யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் எல்லாரையும் பார்த்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி யாரெல்லாம் மனம் திரும்பினாங்களோ அவங்களெல்லாம் என்ன செய்தார், ஞானஸ்நானம் கொடுத்தார். அதே போல் இயேசுவும் என்ன செய்தார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயு 4:16-17. அப்புறம் வனாந்திரத்திலிருந்து வரும் இத்தகைய சத்தத்திற்கு நாம் என்ன செய்ய வேணும், செவி கொடுக்க வேண்டும். மனம் திரும்புங்கள்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்போ ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தருவார். அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்போ அவர் நமக்கு கொடுக்க வாக்கு என்ன கொடுத்துருக்கிறார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்போது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். தெய்வ மகிமையையும் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 12:24 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் தெளிக்கப்பட்ட இரத்தம் நன்மையானவைகளை பேசும். அந்த இரத்தம் நம்மை மனதுருக்கத்தோடு என்ன செய்தால் அழைக்குது. அவருடைய இரத்தம் நம்மை மனதுருக்கத்தோடு கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. அந்த சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் இருந்தால், ஏசாயா 43:19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்தை வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலுசற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். மனுஷன் செய்ய மாட்டான், ஆனால் யார் செய்வா, மிருகங்கள்லாம் செய்யணும் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நமக்கு வனாந்திரமான வாழ்க்கை வரும் பொழுது நாம் கர்த்தரை, அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏசாயா 51:3 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது, மனம் திரும்புங்கள் தானே அவருடைய சத்தம், அதை கேட்டு மனம் திரும்பும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்படி நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா, ஏசாயா 51:3 என்ன சொல்கிறாருன்னா, வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். வனாந்திரமான அந்த வாழ்க்கை எப்படி மாறுமா, ஏதேனை போல மாறிடுமா. அப்புறம் அதனுடைய அவாந்திர வழி ஒன்றும் இல்லாமல் அப்படி மணலாக கிடக்கிறது எப்படி மாறிடும், கர்த்தரின் தோட்டத்தை போலவும் மாறும். அப்போ நமக்கு எப்படி உண்டாகும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அவர் நம்மை சியோனுக்கு அழைத்து செல்லும் அந்த கிருபையை நமக்கு கொடுப்பார். அப்போ நம்ம அவருடைய ஆறுதலை பெற்றவர்களாக காணப்படுவோம். மூன்றாவது, பிசாசை அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார், வெற்றி பெற்றார். 4:1 இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்.
வனாந்திரத்துக்கு ஆவியானவர் தான் அவரை என்ன செய்தார், கொண்டு போனார். ஏன்னா பிசாசு சோதிக்க வரா நீ வனாந்திரத்துக்கு. அப்போ வனாந்திரமான ஒரு வாழ்க்கை நமக்கு வரும்பொழுது அங்கே பிசாசானவன் நம்மை சோதிப்பான். அப்போ நம்ம இயேசுவின் பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அந்த இரத்தத்தின் கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க முடியும். சாத்தானை எதிர்க்கணும்னா நம்ம வாயில் என்ன இருக்க வேண்டும், அவருடைய வசனம் என்னும் பட்டயம் இருக்க வேண்டும். அந்த பட்டயம் இருந்தால் தான் சாத்தானை நம்மளால் விரட்ட முடியும். அப்போ அந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். இயேசுவானவர் அதே மாதிரி வனாந்திரத்தில் போய் உபவாசித்து 40 நாட்கள் ஜெபம் பண்ணினார். அந்த வேளையில் சாத்தான் வந்து அவரை என்ன செய்தார், சோதித்தான். 3 காரியங்களை வைத்து அவரை சோதித்தான். அப்படி அவர் சோதிக்கப்பட்ட பொழுது அவர் என்ன செய்தார், கடைசியில் வெற்றி அடைந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா கடைசி சோதனை, அப்பாலே போ சாத்தானே, எதை வைத்து அவங்கள சாத்தானை விரட்டுறாருன்னா எல்லாம் அவருடைய வசனத்தை வைத்து தான் அவர் விரட்டுறாரு. அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி சாத்தானை என்ன செய்தார், விரட்டி தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அதுக்கப்புறம் அவன் பக்கமே வரல. உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்போ அந்த வனாந்திரமான வாழ்க்கையில் அவர் என்ன கற்றுக்கொண்டார், அவர் உபவாசித்து ஜெபித்தார். அவர் ஜெபித்ததுனால சாத்தான் கொண்டு வருகிற சோதனைகளிலிருந்து அவர் வெற்றி சிறந்தார். 2வது, வனாந்திரத்தில் இயேசுவுக்கு பிதாவோடு ஆழமான ஐக்கியம் இருந்தது. அதனால் ஆவியானவருடைய பலனை அவர் பெற்றுக்கொண்டார். பர்சாவி நமக்குள்ளே வரும்போது நம் பலன் அடைவோம். அதே மாதிரி இயேசுக்குள்ளேயும் அந்த பலன் கிடைக்கும்படி ஆவியின் கிருபை, ஆவியானவரோடு அவர் ஐக்கியமாக இருந்தார். பிதா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் பூலோகத்தில் அவர் நிறைவேற்றினார். அப்படி அவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் வந்துச்சு. நம்ம ஜெபம் பண்ணும்போதும் வேத வாசித்து அவரோடு கூட ஐக்கியப்படும் பொழுது அவருக்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷன் ஒன்று சேரும். அப்போ நம்ம ஆவியிலே நாம் கலிகூறுகிறவர்களாக இருக்கும். நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்று சேரும்படியாக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஏனோ தானோன்னு எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும்னு எப்போ பார்த்தாலும் அப்படி கேட்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய மகிமையையும் வல்லமையையும் நாம் பெற்றுக்கொள்ளோமானால் அந்த கிருபைகளை கர்த்தர் நம்முடைய வாயிலே கொடுப்பார். நமக்கு என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. ஆவியானவர் நம் உள்ளத்திலிருந்து நமக்காக என்ன செய்வார், ஜெபிப்பார். அப்போ அவருடைய ஜெபத்தை செய்யணும்னு சொன்னால் நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியை என்ன செய்யணும், இணையணும். அப்போ நமக்கு இந்த வனாந்திரமான ஒரு வாழ்க்கை வரும்பொழுது வனாந்திரமான வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், வாசித்து ஜெபித்து கர்த்தரோடு இணைந்து இருக்கணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை வரும்பொழுது நாம் சாத்தானை என்ன செய்ய முடியும், எதிர்த்து நிற்க முடியும். எப்படி இயேசுவானவர் சாத்தான் விதித்த அந்த வலையில் விழுந்து விடாதபடி அவன் வைக்கும் சோதனையை நின்று கர்த்தர் எப்படி வெற்றி சிறந்தாரோ அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கும் கொடுப்பார். நாம் பிதாவோடும் அவருடைய ஆவியோடும் நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் ஆவியானவருடைய பலன் இயேசுவை நிரப்பியது. அவருக்கு ஆவியின் வரங்களையும் வல்லமையும் அவர் பெற்றுக்கொண்டார். அதுபோல் நம்ம அப்படி ஐக்கியப்படும் போது ஆவியின் பலனை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுவோம். அந்த கிருபையை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வனாந்தரத்தில் சாத்தானை ஜெயிக்கும் கிருபை. அடுத்தது வனாந்தரத்தில் உணவு. மத்தேயு 14:15 இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதம் தான். இயேசுவானவர் செய்த முதல் அற்புதம். அதாவது அந்த மக்கள் இயேசுவின் பின்னால் அலைவாங்க. அப்போது அவர் என்ன செய்கிறார், வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார். 14:15 வனாந்திரமான ஒரு இடத்துல போய் இருக்கும்போது மக்கள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய பேசுகிற போதனைகளை கேட்க விரும்பினார்கள். அப்பொழுது இயேசுவானவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இந்த பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களை அவர்களை போதித்து கொண்டே இருந்தார். திரளான ஜனங்கள் இருந்தார்களாம். அப்போ அவங்க சாயங்காலம் ஆயிடுச்சு. உடனே சீஷர்கள் அவரிடத்துல சொல்கிறாங்க. 15 பாருங்கள், மத்தேயு 14:15.
சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். உடனே இயேசு என்ன செய்கிறார்? அவர்கள் மேலே மனதுருகிறார். அவர்களை போஜனம் நீங்கள் கொடுங்க, அவங்கள சாப்பிடாம என்ன செய்யக்கூடாது, அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சொல்லி அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்போ உங்களிடத்தில் இருக்கிற என்கிட்ட கொண்டாங்க, நான் வந்து தாரேன்னு சொல்கிறார். அவங்கக்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் ஒரு பையன் கொடுக்குறான். இதை கொண்டு இயேசுவின் கையில் கொடுத்தோடனே இயேசுவானவர் அது வானத்துக்கு நேராக அண்ணாந்து பார்த்து கர்த்தரை சோத்தரித்து துதித்து அவர் என்ன செய்தார்? அப்பத்தை பிட்டு சிஷ்யர்களிடத்தில் கொடுத்து, நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் பந்தி இருக்க வைங்க, அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் மீனையும் அதே மாதிரி ஆசீர்வதித்து அவர்கள் கையில் கொடுக்குறார். அப்போ அவங்க பரிமாறுறாங்க. 2 மீன் தான், 5 அப்பம். இதை வைத்து அவர்கள் 5000 புருஷன் மட்டும் எண்ணியிருக்காங்க. 5000 புருஷர் 5000னா கண்டிப்பாக ஸ்திரீகள் கூட தான் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. அப்போ மொத்தம் நிறைய ஆட்களுக்கு அவங்க கொடுத்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்தது. அப்படி பெருகி வழிகிற ஆசீர்வாதம். மீதியானவைகளை என்ன செய்தார்கள்? 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். இந்த வனாந்திரமான இடத்துல ஒன்றுமே கிடைக்காது, சீக்கிரமாக அவங்கள அனுப்பிடுங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சீஷர்கள் அவசரப்படுத்துகிறாங்க. இதுக்கு முந்தின வசனம் பாருங்கள், 14வது வசனம். திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஆண்டவர் அப்படி செஞ்சு அவர்களுக்கு போதனை பண்ணி அவர்களோடு இயேசுவோடு இருந்த மக்களுக்கு கடைசியில் என்ன செய்கிறார்? உணவு கொடுக்குறார். உணவு கொடுக்கறதுக்கு வனாந்திரத்தில் ஒன்றும் இல்லை. அப்போ உங்களிடத்தில் இருக்கிறதே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்னு சொல்லும்போது அவங்க 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு அப்படி கொடுக்குறார். நமக்கும் அந்த கிருபை வேணும்னா நம்ம என்ன செய்யணும்னு பாருங்கள். எலியாவை கேரித் ஆற்றண்டையில் போயிருந்து காகத்தின் மூலமாக போஷித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் மன்னாவினாலும் காடை போன்றவற்றினாலும் அவர்களை போஷித்தார். அதுபோல் நம்ம ஆண்டவரிடத்தில் போனோன்னா நமக்கும் அவருடைய உணவாகிய மன்னாவை கொடுப்பார். அதை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கிடைத்தது போல் அவர்கள் ஏதோமியர் போன்றவர்களையும் அவங்க என்ன செய்தாங்க? ஜெயிக்கக்கூடிய அந்த பலன் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ அந்த அளவுக்கு நமக்கும் கர்த்தரோடு கூட நம்ம ஜீவிக்கும் பொழுது அவருடைய மன்னாவை நாம் மன்னா எது? தெய்வ வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டே இருப்போமானால் நமக்குள்ளும் அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது, வனாந்திரத்தில் மகிமை தங்கும். இது எங்கே இருக்குன்னு சொன்னால் யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். மோசே ஆரோனை பார்த்து, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றான். அதே மாதிரி ஆரோன் அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்த போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்களாம். வனாந்திர திசையை திரும்பி பார்க்கும்பொழுது அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. அப்போ கர்த்தருடைய மகிமை எங்கே காணப்படுகிறது? வனாந்திரத்தில், அந்த மேகத்தில் காணப்படுது. அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் தம்முடைய மகிமையை வனாந்திரத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். அப்படி அவர் வனாந்திரத்தில் வைக்கும் பொழுது மேகத்தில் அந்த மகிமை காணப்படும் பொழுது வறண்ட நிலமும் வனாந்திரமும் மகிழ்ந்து புஷ்பத்தை போல செழிக்கும். அப்படி நம்முடைய வறண்ட நிலம் செழிக்கும் பொழுது நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம். இந்து கிறிஸ்துவானவர் மகிமையை நம்பிக்கையாக நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் முதலாவது நாம் அவரை காண்கிறவர்களாக இருப்போம். 2வது அவருடைய மகிமையை நம்முடைய சரீரமாக்கிய பாண்டத்துக்குள் பெற்றவர்களாக இருப்போம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்மை பரிசுத்தப்படுத்துகிறோம். ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்படி நம்ம பரிசுத்தப்படுத்தும் போது நாம் தெய்வ சாயலாக, ஆவியானவருடைய சாயலாக நாம் மாறும் பொழுது மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் என்ன செய்யப்படுகிறோம்?
மறுரூபமாக்கப்படும். 3 காரியம். நாம் அவருடைய மகிமையை காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது, பரிசுத்த ஆவியை நம் சரீரமாகிய பாண்டத்துக்குள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மை என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ நாம் கிறிஸ்துவின் சாயலை பெற்றவர்களாக, ஆவியானவரின் சாயலை நாம் பெற்றவர்களாக மாறும் பொழுது நாமும் என்னதாக மாறுகிறோம்? அவருடைய மகிமையின் சாயலாக மாறி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இருக்கு. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்யப்படுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். அதனால் கர்த்தரின் மகிமையை காண்போமானால் நாம் அதை பெற்று சரீரமாக்கிய பாண்டத்தில் இந்த ஆவியானவரை அந்த மகிமையோடு பெற்றுக்கொள்வோம். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவருடைய சாயலாக மாறி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம். இப்போ வனாந்திரமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அதிலே என்ன காணப்படுகிறது? தேவ மகிமை காணப்படுகிறது. இப்போ நம்ம 5 காரியங்களை பார்த்தோம். செழிப்பாக்கும் வனாந்திரம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக மாற வேண்டும். தேவ அன்புக்குள் திரும்ப வேண்டும். தேவ வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்புறம் வனாந்திரத்தில் தேவனின் சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 3வது, பிசாசை வெற்றி பெற்ற வனாந்திரம். எப்படி சாத்தான் சோதிக்கும் போது அல்லது எப்படி வெற்றி பெற்றார்னா, அவர் உபவாசத்தோடு தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தார். அதனால் அவருக்கு என்ன செய்ய முடியுது? எளிதாக சாத்தானை மேற்கொள்ள முடிகிறது. அப்படி நம்ம இருக்கணும்னா, சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும்னா அவருடைய வேத வசனங்கள் நம்முடைய வாயிலே இருக்க வேண்டும். பட்டயமாக்கிய அந்த வேத வசனங்களினால் சாத்தானை விரட்டுகிறவர்களாக இருக்கும். இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள ஐக்கியம் அதிகமாக இருந்தது. ஆவியின் வரங்களையும் வல்லமையும் பெற்றவர்களாக நாம் காணப்படுவோம். 4வது, வனாந்திரத்தில் உணவு. ஆண்டவர் வனாந்திரமான இதாக இருந்தாலும் அந்த இடத்துலையும் நம்மிடத்தில் இருக்கிறத அவரிடத்துல கொடுக்கும் பொழுது அவர் யாவரும் திருப்தி அடைந்து மீதி எடுக்கும்படியாக என்ன செய்கிறார்? அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். வனாந்திரமாக இருந்தால் அங்கே செழிப்பை கர்த்தர் என்ன செய்வார்? கட்டளையிடுவார். நாம் செய்ய வேண்டியது நம்மையே அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் வனாந்திரத்தில் மகிமை தங்கும். வனாந்திரத்தில் இருக்கிற அந்த மகிமையை நம்முடைய கண்கள் காணும். நாம் ஆண்டவரோடு இருந்தால் அவர் அந்த மகிமையை, கர்த்தரின் மகிமையை நமக்கு காண்பிப்பார். அப்புறம் மனிதனுக்கும் மகிமையும் கனத்தையும் சூட்டுகிறவராக இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையை நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது அந்த ஆவியானவருடைய சாயலை நாம் பெற்று மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படும் ஒரு நிலைக்கு நாம் மாறுகிறோம். 5, செழிப்பாக்கும் வனாந்திரம். வனாந்திரத்தில் தேவனின் சத்தம். சாத்தானை வெற்றி பெற்ற வனாந்திரம். வனாந்திரத்தில் உணவு. வனாந்திரத்தில் மகிமை தங்கும். இந்த 5 பிரிவுகளில் இன்றைக்கு நாம் செழிப்பாக்கும் வனாந்திரம் என்று இந்த தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே வனாந்திர வாழ்க்கையை பற்றி நாங்கள் தியானித்தோம். அது எப்படி நீர் செழிப்பாக்குகிறீர் என்பதை நாங்கள் தியானித்தோம் அப்பா. செழிப்பாக்கும் வனாந்திரமாக எங்களுடைய வாழ்க்கையை நீர் செழிப்பாக்குகிறீரப்பா. நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியப்படவும் உமது அன்பை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே அதன்படி நடக்கவும் உமக்கு பிரியமானவர்களாக இருக்கவும் நீர் எங்களை பசுப்படுத்தி காத்து கொள்ளும் அப்பா. அன்பின் தகப்பனே, நாங்கள் சாத்தான் விரிக்கும் வலையிலே விழுந்து விடாதபடி நீர் எப்படி அந்த சாத்தானை ஜெயித்தீரோ அதுபோல் நாங்களும் கர்த்தாவே உபவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களாக, உம்முடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக, உம்முடைய வேத வசனங்களை
தியானித்து அதன்படி நடக்கிறவர்களாக, சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படும் பொழுது நீர் உம்முடைய ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் நாங்கள் இருக்கத்தக்கதாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானன் சொன்னது போல, அதுபோல கர்த்தாவே இயேசுவே நீரும் சொல்லி மக்களை அழைத்திருக்கிறீரப்பா. உடைய அன்பின் வார்த்தைகளினால் எங்களை அழைக்கிறீரப்பா. என்னிடத்தில் வா, இளைப்பாறுதலை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நாங்கள் உம்மண்டை வரும்பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. வனாந்திர வாழ்க்கையை நீர் செழிப்பாக்குகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அன்பின் தகப்பனே, உணவன்றி தவிக்கும் பொழுது வனாந்திர வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு உடைய மன்னாவை கொடுத்து எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய மகிமையை நாங்கள் காண்கிறவர்களாகவும் சுவாமி, ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தாவே, நாங்களும் உம்மை போல மாறி கர்த்தாவே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகும் அந்த நிலைக்கு எங்களை கொண்டு செல்வதற்காக மக்கள் நன்றியப்பா. ஆண்டவரே, நாங்களும் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் காணப்பட நீர் கிருபை செய்யும். நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் வழி நடத்தியறலும் சுவாமி. ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் உம்மை விட்டு பின்வாங்கி போனாலும் உம்மண்டை வருவதற்கு நீர் வழி நடத்தும் சுவாமி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் வெளிப்படைய நீர் கிருபை செய்யும். நீர் கொடுக்கும் தருணங்களை பயன்படுத்தி கொள்ள நீர் கிருபை செய்யும். பாவத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற மக்களையெல்லாம் நீர் உம்மண்டை வழி நடத்தும். இந்த கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். அதற்கென்று உழைக்கிறவர்கள், அதற்கென்று கொடுக்கிறவர்கள், அதை நடத்துகிறவர்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடக்க வேண்டிய வழிகளில் அவர்களை நடப்பித்து உம்முடைய ஊழியம் சிறந்து விளங்க நீர் கிருபை செய்யும். நீரே ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் நம்ம வனாந்திர வாழ்க்கையை பற்றி தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.